மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரம் ஆரம்பத்தில் சற்று சவால்களுடன் தொடங்கினாலும் நடுப்பகுதியிலிருந்து முன்னேற்றத்தை தரும் முக்கியமான காலமாக அமைகிறது. வாரத்தின் முற்பகுதியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ரிஷப ராசியில் இருப்பதால் அது உங்கள் இரண்டாம் வீடாக அமைந்து பண விஷயங்களிலும் குடும்ப பேச்சுவார்த்தைகளிலும் கவனம் தேவைப்படுகின்றது. பேசும் வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கை இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆனால் மே 15ஆம் தேதிக்குப் பிறகு சூரியன் மற்றும் சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுவதால் அது உங்கள் மூன்றாம் வீடாக அமைகிறது. இதனால் தைரியம், முயற்சி, தொடர்பு மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும் நிலை உருவாகும். செவ்வாய் வாரம் முழுவதும் மீன ராசியில் இருப்பதால் அது உங்கள் 12ஆம் வீடாக அமைந்து செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு மற்றும் மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அதே நேரத்தில் புதன் ரிஷப ராசியில் இருப்பதால் 2ஆம் வீட்டில் இருக்கும் புதன் பேச்சு மற்றும் பண விஷயங்களில் குழப்பத்தை தரக்கூடும் என்பதால் கவனம் அவசியம். குரு மிதுன ராசியில் இருப்பதால் 3ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை தர முயற்சி செய்தாலும் முழு பலன் கிடைக்க தாமதம் இருக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் 12ஆம் வீட்டில் 7.5 சனி காலம் நடைபெறுகிறது. இதனால் பொறுமை மிகவும் அவசியம். விரைவான முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக செயல்பட்டால் இக்காலத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும். ராகு கும்ப ராசியில் இருப்பதால் 11ஆம் வீட்டில் இருந்து லாபம் மற்றும் எதிர்பாராத ஆதரவை தரும். கேது சிம்ம ராசியில் இருப்பதால் 5ஆம் வீட்டில் இருந்து சிந்தனை மற்றும் முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்படுத்தலாம். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம், தைரியம் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் இந்த வாரத்தை சாதகமாக மாற்ற முடியும். இது A Cube TV தமிழ் ஆஸ்ட்ரோ சேனல். உங்கள் ஆதரவை தொடர்ந்து பெற இந்த காணொளியை விரும்புங்கள், கருத்து பதிவு செய்யுங்கள் மற்றும் சேனலை பின்தொடருங்கள்.